அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்வோம். நாங்கள் இப்பொழுது கல்முனை சாந்தாங்கனி ஐக்கிய மைதானத்தில் இருந்து இணைந்திருக்கின்றோம். விழா கோலம் போட்டிருக்கின்ற எமது கல்முனை சாந்தாங்கனி மைதானத்திலிருந்து உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் அறிந்த ஒரு முகம் எங்களோடு இருக்கிறது. மிகவும் பிரபலமானவர், ஊடகத்துறை சார்ந்த பயணிப்பிலே தன்னை சிறப்பான முறையில் அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு நாமம் இருக்கிறது. அன்புக்குரிய இர்ஃபான் வசந்தம் தொலைக்காட்சியினுடைய முகாமையாளர் எங்களோடு இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த இடத்துல இருந்து நாங்கள் 2025 இந்த மாதம் 23ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி வரையும் முழுமையான கொண்டாட்டமாக இருக்கிறது. சிறுவர்களுக்கான நிகழ்வுகள் அத்தனையும் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கல்முனை சாந்தாங்கனி மைதானம் உண்மையிலேயே ஒரு வரலாறு காணாத நிகழ்வாக இந்த ஏற்பாடுகளை வழங்கி இருக்கிறது. அத்தனை நிகழ்வுகளையும் மொத்தமாக வழங்குகின்ற ஒரு நிகழ்வாக இடம்பெறுகிறது. இருந்த போதிலும் பருவ மழை பேச்சு காலத்தில் இருந்த போதிலும் இறைவனுடைய அருள் சற்று மழை வந்து ஓய்வெடுத்திருக்கிறது. அப்படிதான் நாங்கள் சொல்ல வேணும். இருப்பான் சேர்த்து நாங்கள் ஒரு சில கேள்வி கேட்க போறோம். இந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக என்ன சொல்ல போறாங்க? வசந்தம் எக்ஸ்போல இருந்து நாங்க உங்களோட பேச போறோம். சார் சொல்லுங்க, இந்த நிகழ்வுகளை 23 இருந்து 27 வரை நீங்க மட்டுப்படுத்தி இருக்கிறீங்க. அதாவது விடுமுறை காலங்களில் இந்த ஒழுங்கு செஞ்சிருக்கீங்க. மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. 2025க்கு முன்னரும் இந்த நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றிருக்கிறதா? 2025க்கு முன்னரும் இடம்பெற்றிருக்கிறதா இந்த நிகழ்வுகள்? 2023 24 வசந்தம் டிவி சார்பாக நாங்கள் முதல் முறையாக பார்த்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முதல்முறை அனுபவம் தான். முதன்மை அனுபவம். அதே நேரத்தில் இங்க இருக்கிற மக்களோடு எமக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அது மக்கள் வெளிப்படுத்துகிற அன்பின் மூலமாகவும் ஆதரவின் மூலமாகவும் பல தடவைகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த மக்களை பார்க்க வேண்டும், இந்த மக்களோடு இணைந்த ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக வசந்தம் எக்ஸ்போ 2025 இந்த காணிவெளியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மக்களோடு மாத்திரமல்ல, உங்களோடு இலங்கை முழுவதும் வாழுகின்ற மக்கள், சர்வதேசம் கடல் கடந்து வாழுகின்ற மக்கள் எல்லோரும் அன்பாகத்தான் இருக்கின்றோம். அது ஒரு விஷயம். இந்த கிழக்கு மண்ணிலே இந்த மக்கள் இந்த அனுபவத்தை எப்படி அனுபவிக்கிறாங்களா? நிறைய கிரௌடில் இருக்கிறா, சுவாரஸ்யமா இருக்கிறதா, சூடு பிடித்திருக்கிறதா நிகழ்ச்சி எல்லாம்? நாங்கள் முதல் நாளில் இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கிற பொழுது ஓரளவு மக்கள் தான் வந்திருந்தார்கள். ஒரு ஆயிரக்கணக்கில் குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஓரளவு தான் வந்திருந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல எண்ணிக்கை தானாகவே அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. அதாவது ரீச் ஆகிருக்குது, ஒரு விஷயம் நடக்குது. அப்படின்னு கல்முனை சாந்தாங்கனி ஐக்கிய விளையாட்டு மைதானத்துக்கு காணிவெளியில் கிடைச்ச ஒரு மிக முக்கியமான அனுபவமாக இருக்கு. அது மாத்திரமல்ல, இங்க என்னென்ன விளையாட்டு இருக்குது அப்படின்றது கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? இல்லை, உங்களுக்கு பார்த்தால் தெரியும். சிறுவர்களுக்கான சாகச விளையாட்டுகள், அவர்களுடைய பெருமை காலத்தை அனுபவிக்கக்கூடிய வகையிலான பல்வேறு விளையாட்டுகளில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பெற்றோரும் கூட அவரோடு இணைந்து செயற்படுவது மெரிக்ரான் வகையிலான பல்வேறு விளையாட்டுகள் இருக்கின்றன. அதே பாதாள சாகச மோட்டார் சைக்கிள் ஓட்ட போட்டி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்னோ பிளேஸில் வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நசீர் அவர்களுடைய முதல்வருடைய ஒரு மணிப்பிரதேசத்துக்குள் உள்ளுழைந்த ஒரு அனுபவத்தை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நசீர் அவர்கள் பாம்பு ரிஜான் அவர்கள் வித்தியாசமான அனுபவத்தை அங்கே வழங்கி கொண்டிருக்கிறார். இது அனைத்தும் கலந்த எல்லா வகையிலுமான ஒரு சாகச விளையாட்டுகளோடு உள்ளடங்கிய, அதே நேரத்தில் சிறுவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய, பெற்றோருக்கும் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமாக மாற்றிடுவோம். நாங்கள் ஒரு காலத்தில் சிறுவர்களாக இருக்கும் போது நசீரனுடைய அந்த பாம்புகளோடு நடமாடுவதை நாங்கள் பலமுறை பார்த்திருக்கின்றோம். இன்று அவர் இல்லை, அவருடைய புதல்வர் அந்த பணியை எடுத்து சொல்லுகிறார். சிறப்பான ஒரு நிகழ்வு. அது மாத்திரமல்ல, இந்த கல்முனை மக்கள் உண்மையிலே இவ்வாறான விளையாட்டை, களியாட்ட நிகழ்வுகளை சந்தோஷமாக கண்டு உண்டு மகிழ்கின்றவர்கள். ஆனால் ஒரு போதையற்ற சமூகத்துக்கு உண்மையிலே இப்படியான ஒரு மோட்டிவேஷன்கள், ஒரு ஏற்பாடுகள் கட்டாயமாக தேவைப்படுகிறது. அந்த வகையிலே இதற்கு பிற்பாடு, இந்த நிகழ்வுக்கு பிற்பாடு அடுத்த ஆண்டுகளிலும் இந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக வழங்கி இருக்கீங்களா? அடுத்தடுத்த ஆண்டுகளில் அடுத்த மாதங்களில் தொடர்ச்சியாக வர இருக்கிறோம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக கிழக்கு மாநிலத்தை மையப்படுத்தி அடிச்சு இந்த மக்களுக்கு ஏதாவது நாங்க என்ஜாய் கொடுக்க போறோம். அடுத்ததாக சம்மாந்துறை நாங்கள் இலக்கு வைத்திருக்கிறோம். மருதமனை இவ்வாறு இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறு நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கு ஒரு முழுமையான ஏற்பாடு இருக்கிறது. எதிர்காலத்தில் எதிர்வரும் நாட்களில் 2-3 மாதங்களில் தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வுகளாக இடம்பெறும். அது மாத்திரமல்ல, கடல் கடந்து வாழுகின்ற இந்த உறவுகளே நீங்கள் உண்மையிலே ஆசைப்படுவீங்க. இந்த இடத்த பார்த்துடணும், என்ன நடக்குது அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கணும். மெகா தொலைக்காட்சியோடாக நாங்கள் நேரலை ஊடாகவே அதனுடைய முகாமையாளர் எங்களோட இருக்காங்க, வசந்தம் டிவியுடைய, அவங்களோட என்னதான் அப்படி இருக்கின்றது இன்றைக்கு கூட நாங்கள் இந்த மக்களுக்கு காட்ட போறோம். நிச்சயமாக நீங்கள் எங்களோடு வந்து இணைந்து எங்களுக்காக இந்த பணியை முன்னெடுப்பது என்பது மிக்க மகிழ்ச்சிக்குரியது. உங்களுடைய தமிழும் உங்களுடைய அறிவுப்பாணி நன்றாக இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொண்டு, மேலும் எதிர்வரும் காலங்களில் சில முக்கியமான நாங்கள் கரப்போம்.
இன்ஷா அல்லாஹ். எங்களோடு வாய்ப்புக்கு நன்றி. வசீமிற்காக அன்புக்குரிய அறிவிப்பாளர் என்றும் நாங்கள் மறந்திராத நெஞ்சத்தை கொள்ளுகின்ற ஒரு உயிர் நாடியாக பயணிக்க போகின்ற அன்புக்குரிய இர்ஃபானோடு வாசிமோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். சந்தாங்க கால் முனையில் இருக்கு. நன்றி.